பசுமன் முத்துராமலிங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். தமிழகத்தில் விடுதலை போராட்டம் லெசனில் வந்து தமிழ் புக்கில் இருக்குது. முத்துராமலிங்க தேவர் வந்து 1908 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தார். பசுமன் என்னும் ஊரில் பிறந்தார். சிறுசிற்பி மிக்க குடும்பத்தில் பிறந்தார். பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். இளமையிலே வந்து தாயை இழந்துட்டார். அதனால் வந்து இஸ்லாமிய தாய் ஒரு நாள் வந்து பாலிட்டு வளர்க்கப்பட்டார். இவர் வந்து தொடக்க கல்வியை வந்து கமுதியிலும், உயர்நிலை கல்வியை வந்து மதுரை பசுமலை பள்ளியிலும், பசுமலை பள்ளியில் ராமநாதபுரத்தில் படித்தார். இவர் வந்து ராமநாதபுரத்தில் படிக்கும்போது அந்த ஊரில் பிளேக் நோய் பரவுச்சு. அதனால் வந்து இந்த படிப்பை வந்து பாதியிலே விட்டுட்டார். ஆனால் அவர் தாமாகவே நிறைய நூல்களை படித்து அவரது அறிவையும் ஆற்றலையும் வந்து வளர்த்துக்கிட்டார். முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் அந்த இரு மொழியிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றவர். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற துறைகளில் வந்து ஆற்றல் உடையவராக இருந்தார். இளமையிலே வந்து அரசியல் ஆர்வம் உடையவர். இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து தீவிரமாக பங்கேற்றார். அவரது பேச்சால் வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் வந்து அதிகமான பெரும் எழுச்சியை வந்து ஏற்படுத்தினார் முத்துராமலிங்க தேவர். மேடையில் வந்து ஒரு ஆட்சி உரையை கேட்டு மக்கள் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வீரம் கொண்டு எழுந்தாங்க. இதனால் வந்து அச்சமடைந்த ஆங்கில அரசு வந்து பல முறை வந்து அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. ரொம்ப வருஷமாக ஜெயிலில் இருந்திருப்பார். வாழ்ந்தது கொஞ்சம் தான், ஆனால் வருஷம் 5ல் 1 மடங்கு வந்து ஜெயிலில் தான் இருந்திருப்பார். ஆனால் நல்லா பேசுவார். அந்த பேச்சை கேட்டு மக்கள் வந்து பொங்கி எழுந்தாங்க. வாய்ப்பூட்டு சட்டம் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க, வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. ஏன்னா யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேடையில் வந்து அரசியல் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. அந்த தடையை மீறி பேசினார். வட இந்தியாவில் வந்து வாய்ப்பூட்டு சட்டத்தின் படி பேச தடை விதித்தாங்க. யாருன்னா பாலகங்காதரத்தில் வந்து பேசுறதுக்கு தடை விதித்தாங்க ஆங்கில அரசு. தமிழ்நாட்டில் வந்து இவரை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதித்தாங்க. திருவி கல்யாண சுந்தரம் என்ன சொல்கிறாருன்னா, இவரோட வந்து விடுதலை வேட்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். அவருக்கு ரொம்ப பற்றாக இருப்பார், நாட்டோட பற்றாக இருப்பார். அதனால வந்து இவரை பாராட்டி தேசியம் காத்த செம்மல் என்று கல்யாண சுந்தரம் வந்து பாராட்டுவார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவர் வந்து வங்கசிங்கம் என்று அழைக்கப்பட்டாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவரோட வந்து நெருங்கிய தொடர்பு இருந்தார் முத்துராமலிங்க தேவர். நேதாஜி வந்து அரசியல் குருவாக இவர் வந்து ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவர் வந்து அழைப்பு விடுத்தார். என்னன்னா, நேதாஜியை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்தனால நேதாஜி என்ன பண்ணார், 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் நேதாஜி வந்து மதுரைக்கு வந்தார். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நேதாஜி வந்து மதுரைக்கு வராரு. 39ல் வராரு. நேதாஜி தொடங்கியதான் இந்திய தேசிய இராணுவம். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். அந்த இதில் வந்து முத்துராமலிங்க வந்து ஏராளமான தமிழர்களை வந்து இணைத்தார். முத்துராமலிங்க தான் இந்த இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து தமிழர்களெல்லாம் கொண்டு வந்து இணைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேதாஜி என்ற பெயரில் வந்து வார இதழ் ஒன்றையும் நடத்தினார். நேதாஜி இந்த பேரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார். அவர் பேச்சாற்றல் வந்து அனைவரையும் கவருவார் முத்துராமலிங்க தேவர். முதல்ல ஃபஸ்ட்டு சாயல்குடி என்ன ஊரில் வந்து விவேகானந்தரின் பெருமை என்ற தலைப்பில் வந்து 3 மணி நேரம் உரையாற்றுவார். 3 மணி நேரம் தொடர்ந்து வந்து உரையாற்றுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்து காமராஜரும் அந்த கூட்டத்தில் இருந்திருப்பார். அந்த கூட்டத்தில் காமராஜர் வந்துட்டு அவரோட பேச்சை கேட்டுட்டு என்ன பண்ணுவார்னா, காமராஜர் வந்து வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு கண்டிப்பாக வீரமாக பேசினா விடுதலை போருக்கு உதவும் சொல்லிட்டு சொல்லுவார். காமராஜர் வந்து மகிழ்ந்தார். அதுக்கப்புறம் வீரமாக பேசினா மக்களுக்கு விடுதலை உணர்வு உண்டாகும். அதனால் விடுதலை உணர்வு உண்டாகிறதுனால மக்கள் வந்து போராடுவாங்க, சீக்கிரம் விடுதலை கிடைக்கும் சொல்லிட்டு சொல்லுவார். வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் சொல்லிட்டு காமராஜர் வந்து மகிழ்ந்தார். பல தலைவர்கள் இவர் மட்டும் இல்லை, பல தலைவர்கள் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து புகழ்ந்தாங்க. அவர் பேசாற்றல் பார்த்து புகழ்ந்தாங்க. தென்னாட்டு சிங்கம்